கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். என்னோட வாழ்க்கையில் ஜீசஸ் கால்ஸுக்கும் எனக்கும் உள்ள ஒரு தொடர்பு என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு அரசாங்க வேலை கிடைச்சதுக்கு ஜீசஸ் கால்ஸு தான் காரணம். இதை எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல. வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா அதனோட ரீசன் உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் வந்து பியூசி படிக்கின்ற காலத்தில், அந்த காலத்தில் வந்து +1 அப்புறம் வந்து +2 கிடையாது, பியூசின்னு ஒன்று படிக்கணும் காலேஜில். அதுக்கப்புறம் தான் 3 வருஷம் கிராஜுவேஷன். அந்த பியூசி படிக்கிற காலத்தில் நான் கல்லூரிக்குள்ளே நுழைந்த உடனேயே கர்த்தர் என்னை தாயின் கருவில் இருக்கும்போது தெரிந்து கொண்டவர் அந்த கல்லூரியின் காலத்தில் என்னை சந்தித்தார். அப்போ எனக்கு கரெக்டாக 16 வயது. ஆனால் அவர் தான் என்னை சந்திக்கிறாருன்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தெரியல. அது சாத்தான் வந்து என்னை தடுத்துட்டான்னு தான் நான் சொல்லணும். ஆனால் அவரை நல்லா நான் பாடுவேன். ப்ரேயர்லாம் அங்கே ஹாஸ்டலில் ப்ரேயர்லாம் நடக்கும். நல்லா ஆண்டவர் பாட்டெல்லாம் நான் அந்த கிறிஸ்டியன் அது மாறி மாறி பாடணும். ஒரு நாள் இந்துக்கள், ஒரு நாள் கிறிஸ்டியன், ஒரு நாள் இந்த மாதிரி பாடும்போது மாறி மாறி பாடும்போது என்னோடய டைம் வரும்போது இதுக்கு முக்கால்வாசி நான் தான் பாடுவேன். ஆசைப்பட்டு பாடுவேன், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாடுவேன். ஆனால் கர்த்தருக்குள் நான் நிலைத்திரல. வேதம் படிப்பேன், வெறும் சங்கீதம் மட்டும்தான் படிப்பேன். அந்த கர்த்தருடைய அதனால் அவருடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்வதற்கு எனக்கு தெரியல. படித்தேன், வேலைக்கு வந்தேன், ஒரு திருமணமானது, பிள்ளைங்கள்லாம் பிறந்தாங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படும்போது பிஎட் இல்லையே அப்படின்னு சொல்லி பிஎட் படித்தேன். நான் பிஎட் படிக்கும்போது என்னோடய 2வது பையன் வயிற்றில் இருந்தான். குழந்தை உண்டாயிட்டு பிஎட் தெரியாது. பிஎடுக்கு அப்ளை பண்ண பிறகு பிள்ளை அவனை கரெக்டாக அவன் 16ஆம் தேதி பிறக்கிறான். நான் 18ஆம் தேதி எக்ஸாம் எழுத போகிறேன், அந்த ஃபைனல் எக்ஸாம். எல்லாமே 2 எடுத்து வைப்போம். ஒரு வேளை இப்போ சீக்கிரம் டெலிவரி ஆயிடுச்சுன்னா அடுத்த முறை பரீட்சை எழுதணுமே, இது எல்லாமே அந்த மாதிரி பண்ணுவோம். ஆனாலும் எனக்கு வந்து வேலையெல்லாம் கிடைக்கல. ஒரு அதாவது இப்போது நம்மளோட ஸ்கூலில் வந்து தனியார் பள்ளிக்கூடத்தில் கவர்மெண்ட்டு எய்டட் ஸ்கூல்னு இருக்கும். அந்த மாதிரி ஸ்கூலில் தான் நான் வேலை செஞ்சேன். 18 வருடங்கள் வேலை செஞ்சேன். அப்போ எப்போ பாராலும் கவர்மெண்ட் அந்த போஸ்ட்டுக்காகவே நான் காத்திருப்பேன். ஆனால் எனக்கு கிடைக்கல. ஆனால் என்றைக்கு அந்த எந்த பள்ளிக்கூடத்துலையும் அது ஏதோ சில காரணங்கள்னால தட்டி போயிடும். நான் என்ன செய்வேன், இன்று முதல் நீ ஆசீர்வதிக்கப்படுவா என்ற சும்மா சண்டே சர்ச்சுக்கு போகும்போது அந்த வசனம் இருந்ததுன்னா அதை வாங்கி கொண்டுட்டு வந்து பீரோவில் ஒட்டிட்டு டெய்லி என்ன சொல்லுவேன், இன்றைக்கி நமக்கு கவர்மெண்ட் வேலை வந்துடும் இன்றைக்கி. ஏன்னா அது என்னுடைய வாழ்க்கையின் கனவாக இருந்தது. கவர்மெண்ட் வேலை அடைஞ்சே தீரணும் அப்படின்ற ஒரு வெறின்னு கூட சொல்லலாம் அப்போது. அதனால் எப்படி ஏன்னா நாங்கள் 5 சகோதரிகள், பெண்கள். அதில் 4 பேர் கவர்மெண்ட் வேலை தான். நான் கடைசி பொண்ணு. நான் மட்டும்தான் கவர்மெண்ட் வேலையில் இல்லை. அப்போ நான் கட்டாயம் நான் வந்து அந்த வேலை எனக்கு கிடைக்கணும், கவர்மெண்ட் வேலை அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் வரணும் அப்படின்னு ரொம்ப 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 சின்சியராக வேலை செய்வேன். சண்டேலாம் பசங்களுக்கு நான் டியூஷன் எடுப்பேன். சண்டேலாம் நான் வந்து பசங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். ரிசல்ட்டு வந்து பெஸ்ட்டாக காட்டுவேன். ஸ்கூலில் வந்து எதனாலும் ஒரு பிள்ளைங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக கொண்டு போகிறது எல்லாமே அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு டீச்சர்னால் இப்படி இருக்கணும் அப்படின்றது மாதிரி ஒரு சந்தோஷப்படுறது மாதிரி நான் வந்து என்னோடய எல்லா வேலையும் ஏன்னா என்னென்னா எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணுன்ட்டு உண்மையில் அவ்வளோ உண்மையாக இருந்தேன். 10th நான் ஹேண்டில் பண்ணுவேன். அப்போது நல்ல ரிசல்ட்டு காட்டுவேன். ஆனாலும் எனக்கு கிடைக்கல. ஒரு காலகட்டம் வரும்போது வெறுத்து போய் ஸ்கூலை விட்டுட்டு நின்றுட்டேன். ஏன்னா அப்போ என் பொண்ணு +2 படித்தா. அப்போது உங்களுக்கும் நீங்களும் லேட்டாக வரீங்க, நானும் ஸ்கூலுக்கு வரேன், எனக்கும் படிக்க முடியலை, உங்களுக்கு உதவி செய்ய முடியலைன்னொன்னே ஸ்கூலை விட்டு நின்றுட்டேன். இனிமேல் வேலை கிடைக்காது, கவர்மெண்ட் போஸ்ட்டு கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுனால ஸ்கூலை விட்டு நின்று வீட்டில். அப்போ தான் என்னுடைய பொக்கிஷத்தை என் தகப்பன் எனக்கு கொடுத்த அந்த பொக்கிஷத்தை என் கையில் எடுத்தேன், பைபிள், பரிசுத்த வேதாகமம். ஏன்னா நான் ரொம்ப பிஸி லேடியில். அப்போ பிஸி லேடி அப்படிங்கிறதுல 4 மணிக்கு எந்திரிச்சு வேலை செஞ்சு பிள்ளைங்களை கவனித்து, புருஷனை கவனித்து, நான் குடும்பம் இது பண்ணி டியூஷன் பார்த்து அந்த மாதிரி இருந்ததுனால எல்லாம் 7-7:30க்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியே போனோன்னே எனக்கு என்ன செய்யன்னு தெரியாதனால அப்படி தான் நான் பைபிளை கையில் எடுத்தேன். ஆனால் ரொம்ப கர்த்தர் என்னை நடத்தினார், ஆவியானவர் என்னை நடத்தினார்.
அத்தனை வருஷம் 16 வயசில் நான் வந்து ஆண்டவரை அதாவது அது தெரிஞ்சு கொள்ளலைனாலும் 36 வயதில் எனக்கு கர்த்தர் வந்து என்னோடு பேசினார். ஹல்லேலூயா! அப்போது வேதம் தான் எனக்கு எப்பயும் உணவாக இருக்கும். 24 மணி நேரம், அதாவது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அதே தான் படிச்சிட்ருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தர் என்னை நடத்தினார். பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்தினார். ஆண்டவரை ரொம்ப நான் துதிப்பேன், நான் பாடுவேன். என்னோட நேரம் எல்லாவற்றையும் தேவனோட சமூகத்தில் நான் வந்து செலவழித்தேன். அப்போ அவருடைய அன்பை நான் உணர்ந்து கொள்ளும்போது நான் ரொம்ப அழுது ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நீர் எனக்காக நீர் இவ்வளோ ரத்த சிந்தி மறிச்சிருக்கிறீரே, இந்த அன்பை இவ்வளோ நாள் நான் உணரலையே. ஏன்னா வேதம் வாசிக்காத வரைக்கும் எனக்கு உணர தெரியல. ஜீசஸ் அவ்வளோதான், இயேசு. நான் கிறிஸ்டியன். இன்னும் சொல்லப்போனால் கல்லூரி படிக்கும்போது நான் ஒரே ஒருத்தி தான் எங்கள் வகுப்பில் கிறிஸ்டியனா. அதனால யாரெல்லாம் கிறிஸ்டியன் எந்திரிங்கன்னா எந்திரிக்கிறதுக்கே எனக்கு வெட்கமாக இருக்கும். இன்றைக்கு போகிற இடங்களில் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஒரு ஊழியக்காரி, நான் விசுவாசி அப்படின்னு சொல்கிறதுல நான் ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். எல்லா இடத்துலையும் யாராக இருந்தாலும் தைரியமாக சொல்லுவேன். யாருனாலும் ஒருத்தவங்க வழியில் பார்த்துட்டு கூட உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன், கர்த்தருடைய கிருபையினால், கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினால் எனக்கு 2 குழந்தைங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆண்டவரை உயர்த்தி தான் ஏன்னா அவருடைய அன்பை நான் வேதத்தை நான் முழுமையாக நான் படிக்கும்போது தான் நான் உணர்ந்து கொண்டேன். அதனால் ஆண்டவரை உணர்ந்து கொண்டு அவருடைய அன்புக்கு ஈடாய் என்ன ஒப்பு கொடுக்க நான் ஆவியானவர் எனக்கு உதவினார். இப்படி போய்கிட்டு இருக்க நேரத்தில் நல்லா எப்போ பாரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு ஓடுறது, ஜெபம் பண்ணுறது, உபவாசம் ஜெபம் பண்ணுறது, பாட்டு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு நானாக பாட்டை பாடுறது, ஒரு பாட்டும் பாட தெரியாது ஆனால் நானாக ராகம் போட்டு பாடுறது. அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே பெர்கமன் அவனோட பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது மாதிரி நானும் பாட்டு எழுதணும் ஆண்டவரே, அவர் பாட்டு என்னை டச் பண்ணிச்சில்ல, அப்போ நானும் இது மாதிரி பாட்டு கர்த்தர் எனக்கும் ஓகே அவர் வரங்களை கேட்டால் கொடுத்துட்றாரு. அப்போ பாடல்கள் எழுதுகிற வரங்களை கொடுத்தாரு. அப்போது ஆண்டவருக்கு ஒரு முறை நான் ஜீசஸ் கால்ஸு 2006 வந்து இங்கே வானகரத்தில் அப்போது ஜீசஸ் கால்ஸு ஆரம்பித்தாங்க. அந்த நாள் எனக்கு நாங்கள் அன்றைக்கி ஒரு சண்டே தான். அன்றைக்கி நாங்கள் சபைக்கு கிளம்பும்போது கொஞ்சம் லேட் ஆனதுனால எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், அம்மா இங்கே நம்ம வானகரத்தில் இன்றைக்கி டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் வர்றாராம், நம்ம இன்றைக்கி வேணால் அங்கே சர்வீஸுக்கு போவோம்மா, அங்கே போவோம் அப்படின்னு சொல்லி அங்கே போனோம். அங்கே போகும்போது எல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஐயா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நான் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. அன்றைக்கி போயிருக்கோம் அவ்வளோதான். அதனால இது ஏதோ நம்ம போயிருக்கோம், சரி என்னமோ பேசுகிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இப்படி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், அவர் ஜெபம் பண்ணும்போது நானும் கண்ணை மூடாமல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ பார்த்துக்கிட்டு இருந்தோடனே காதில் ஒரு சத்தம் கேட்குது, இதை வந்து நீ ஒரு மனுஷனோட ஊழியம்னு நீ நினச்சியா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டது. கேட்ட அடுத்த செகண்டு, அதாவது கர்த்தருடைய சத்தம் கேட்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம். எலியாவுக்கு ஒரு அனுபவம், மோசேக்கு ஒரு அனுபவம். அதுபோல் அந்த சத்தம் கேட்கும்போது நான் என்ன பண்ணேன், பயந்துக்கிட்டு கண்ணை இறுக்கி மூடினேன். மூடிட்டு என்ன சொல்கிறேன், அடுத்து நான் கண்ணை மூடினோடனே அடுத்து அவர் பேசுகிறாரு, இது ஒரு மனுஷனுடைய ஊழியம்னா இத்தனை ஆத்துமாக்கள் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, இது என்னோட ஊழியம்னார். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இதை நீங்கள் நம்பினாலும் சரி, நீங்கள் நம்பலேனாலும் சரி, அதுதான் உண்மை. ஏன்னா தொடர்பில் இருந்தவன் நான், என்னோட பேசுனது. அப்போது இது என்னோட ஊழியம் அப்படின்னார். அப்போ அடுத்து நான் ஒரு வார்த்தை கூட உடனே டக்குன்னு சொல்கிறேன், ஆண்டவரே இது உம்மோட ஊழியமாக இருந்தால் அந்த ஊழியத்தில் என்னையும் சேர்த்துக்கிங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தேன். எனக்கு அதே ஆண்டவர் பேசின அதே வார்த்தைகள் மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது. இது என்னோட ஊழியம், இது என்னோட ஊழியம், இது என்னோட ஊழியன்றதை என் காதில் ஒலிச்சிக்கிட்டே இருந்தது. அப்போது நான் என்ன பண்ணேன், கட்டாயம் நம்ம இந்த ஊழியத்தில் சேரணும்னு. அப்போ நான் அதில் வந்து மெம்பர் கிடையாது, அதில் வந்து நான் எதுவும் கிடையாது, அந்த ஊழியத்துக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது. அதுக்கு நான் ஒரு நாளும் நான் ஜீசஸ் கால்ஸனோட வாசலில் அடையாராக இருக்கட்டும், பீச்சாக இருக்கும், எங்கேயுமே நான் கால் வச்சது கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணேன், எங்கள் அக்காவோட பையன், என் கூட பிறந்த அக்காவோட பையன் அங்கே அப்போது வேலை செய்கிறான். அவன் சின்ன வயசுலேருந்தே +2 படித்ததுலேருந்தே அங்கே வந்து டாக்டர் பால் தினகரனுக்கு உதவியாளராக அங்கே இருந்தான். அப்போ கூட நான் போனதில்லை, நான் வந்ததில்லை, பேசினதில்லை. அப்போ இந்த விஷயம் நடந்த உடனே நான் அவனை கூப்பிட்டு நான் பேசுகிறேன், இந்த மாதிரி ஆண்டவர் என்னோட பேசினாருடா, இந்த ஊழியம் என்னோட ஊழியம்னு ஆண்டவர் சொன்னார் அப்படின்னோடனே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷம் சித்தி, அப்போ நீங்கள் அப்படின்னு ஒன்று நான் சொன்னேன், அதனால நான் இங்கே ஊழியம் செய்யணுண்டா அப்படின்னோடனே அவன் சிரிக்கிறான்.
சிரிச்ச உடனே நான் சொன்னேன், "இல்லப்பா, கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். அவரு சொன்னாரு, இது என்னோட ஊழியம்." அப்ப நான் சொன்னேனேடா, "இது உம்மோட ஊழியம்னா என்னையும் சேர்த்துக்கங்கன்னு சொன்னனே. அதனால நான் பார்க்கணும்." அப்படின்னோனே அவன் சொன்னான், சரின்னு சொல்லி அங்க இருக்க மேனேஜர்ட்ட பேசிட்டு, அவங்க என்ன சொன்னாங்க, 10 நாள் ட்ரெய்னிங் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கேருந்து அடையாருக்கு போறேன். நான் எப்பயுமே லேசுக்குள்ள எங்கேயும் நான் போகாதவ. நம்ப மாட்டேன். போக மாட்டேன். ஆனா, கர்த்தர் வழி நடத்துனதுனால நான் போனேன். 10 நாள் நான் போனேன். அங்க நானு கிளாஸ் அவங்க அதாவது எப்படின்னு சொல்ல ஒரு ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டேன். அவங்க ஒரு 8வது நாள் 9வது நாள் வந்தோடனே அவங்க சொன்னாங்க, பரவால்ல, நீங்க ஊழியம் பண்ணலாம் போங்க." அப்படின்னு சொல்லி என்னை வந்து அந்த ஊழியத்தில இணைத்தார்கள். 2006ல் என்றைக்கு என் தேவனுடைய ஊழியத்தில நான் வந்து போயி நானு இணைந்து அங்கே வந்து நான் வாலண்டியராக நான் சேர்ந்தனோ, அது ஆரம்பித்த காலத்தில் இருந்து நான் அதில் போய் வாலண்டியராக வர்றவங்களுக்கெல்லாம் ப்ரேயர் பண்ணுறது, ஜெபம் பண்ணுறது, அப்போ அங்கே கூடி ஜெபம் பண்ணி எல்லாத்துலேயும் நான் வந்து இன்வால்வ்மெண்ட்டாக நான் கலந்துக்கிடுவேன். அப்போது நான் என்னை ப்ரேயர் வாரியராக நான் ஒப்பு கொடுத்து 1 மாதங்களுக்குள்ள இது எனக்கு கவர்மெண்ட் வேலையே இல்லை அப்படின்னு புள்ளி வச்ச, அதாவது முற்று பெற்ற அந்த வாக்கியத்தை ஆண்டவர் மாற்றி, ஏன்னா அவருக்கு நான் கீழ்ப்படிஞ்சிட்டேன்ல, அதை என்ன பண்ணாரு, கமாவாக மாற்றி எனக்கு வேலை கிடைக்கிது. அதாவது என்னோட பேரெல்லாம் அடுத்த செலெக்ஷனில் வந்திருக்குன்னு சொல்லி, அது கூட நான் போய் பார்க்கல. ஏன்னா அதெல்லாம் நான் மறந்துட்டேன். கவர்மெண்ட் வேலைன்றதையே மறந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு எனக்கு. 10 வருடங்கள் இருக்கும் நான் வேலையை விட்டு கூட. அப்போது 97ல் வேலையை விட்டேன். 2006ல் கரெக்ட் 9 வருஷம் 10 வருஷம் ஆச்சு. அப்போது நாங்கள் இருக்கிற குடியிருப்புக்குள்ளே இருக்கிற ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி போஸ்டிங்லாம் போடுறாங்களாம் கவர்மெண்ட்லேருந்து. அப்போது உங்களுக்கு கூட இந்த வருஷம் முடித்தவங்களுக்கெல்லாம் போடுறாங்களா, நீங்கள் போய் பாருங்கள். அப்போ நான் சொன்னேன், எனக்கெல்லாம் அது தேவையில்லை, வேண்டாம், நான் ஊழியத்துக்கு போவேன், எனக்கு அதுதான் எனக்கு முக்கியம், இதெல்லாம் வேண்டாம். அவங்க சொன்னாங்க, இல்லை சும்மா தான் போய் பார்த்துட்டு தான் வாங்கலேன், உங்கள் பேர் இருக்குன்னு. அப்போ எங்கள் வீட்டில் சொன்னாங்க, இது என்ன ஆச்சரியமாக இருக்குது, சும்மா போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னாங்க. நான் அப்பயும் போகல. ஆனால் ஒரு நாள் நான் வெளியே கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது என்னை யார் சொன்னாங்களோ அவங்க கணவன் மனைவியுமா நான் கையில் கொண்டு போன பையை வாங்கி வச்சுட்டு, நீங்கள் சிஸ்டர் நீங்கள் இன்னைக்கு கட்டாயம் போய் நீங்கள் பார்த்துட்டு தான் வரணும், நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு போயே ஆகணும்னு என்னை ரொம்ப வற்புறுத்தினதுனால சரின்னு பஸ்ஸில் ஏறி போய் பார்த்தா என் கண்ணை என்னால் நம்ப முடியலை. எழுதியிருக்கு, என்னோடய பெயரை எழுதி இத்தனாவது வருஷத்துலேருந்து எழுதினவங்கள பேர் வந்து குறிப்பிட்டு போட்டிருக்கு. நம்ப முடியாதபடி நான் திரும்பி வந்தாலும் எனக்கு வந்து கவர்மெண்ட் வேலை போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா அதை விட பெரிய பொக்கிஷமாக நான் எதை கருதுனேன்னா என்னோடய ஊழியத்தை கருதுனேன். மைக்கை பிடிச்சி, அதாவது 100 பேருக்கு நான் பாடம் எடுத்து நான் வாழ்ந்த அந்த காலத்தை விட ஒருத்தருக்கு நான் வந்து ஆண்டவர் என்னுடைய சத்தியத்தை சொல்லி ஜெபிக்கிறது, அவங்களுக்காக நான் பாரப்பட்டு ஜெபிக்கிறது, கவுன்சிலிங் கொடுக்குறது, இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ நான் சொன்னேன், இல்லை இது எனக்கு தேவையில்லை, நான் போக மாட்டேன். ஆனால் என்னோட கணவர் தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படியாக என் கணவர் என்ன பண்ணார், நீ சும்மா போய் நம்ம பார்த்துட்டு வரலாம், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி 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 போய் பார்த்து கடைசியில் ஸ்கூலில் போய் நான் நீ பள்ளிக்கூடத்தில் போய் நீ சும்மா ஜாயின் பண்ணிவிட்டு, ஏன்னா உன்னோட கனவு லட்சியம் இது எல்லாமே ஒரு அரசாங்கத்து வேலைக்காக நீ அவ்வளோ காலம் நீ கண்ணீர் விட்டு அழுதுருக்க, அது நிறைவேற போகுது. 2 வயசுலேருந்து உன் பையன் இன்ஜினியரிங் முடிக்கிற வரைக்கும் உனக்கு அந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கல, எவ்வளோ ஆசைப்பட்ட, இப்போ கிடைக்கிதுன்னு சொன்னால் சும்மா போய் கையெழுத்து போட்டு வந்துடு, அது எவ்வளோ இது வா அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போயிட்டு, இல்லை அப்படித்தான் சொன்னார். சரின்னு போய் தேடி வீட்டை விட்டு இன்னும் ரொம்ப தூரம் வீரபாண்டின்னு ஒரு ஊர், திருக்கோவிலூர் பக்கத்தில், விழுப்புரம் மாவட்டத்தில், அவ்வளோ தூரம் போகணும். போய் சும்மா ஜாயின் பண்ணிட்டு மட்டும் வரலான்னு ஜாயின் பண்ணிட்டு வந்தோம். ஜாயின் பண்ணிட்டு வந்தோடனே 21 நாள் லீவ் போடு அப்படி இப்படின்னு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அப்போது 2 நாளில் போய் அவங்க திரும்பி வரும்போது அந்த இவர் என்ன சொன்னார், ஹெச்எம், அப்போது செப்டம்பர் மாதம் நான் போய் ஜாயின் பண்ணும்போது, அப்போ குவார்ட்டர்லி ஹாலிடேஸ் வருது, நீங்கள் வந்து இந்த பேப்பர்லாம் வாங்கிட்டு போய் திருத்துங்கன்னு ஒரு 500 பேப்பர். கவர்மெண்ட் ஸ்கூல்னா கூட ஒரு கிளாஸில் அந்த ஊரில் இது ஹையர் செகண்டரி ஸ்கூல், அதில் வந்து 450 பசங்க, 456 பேப்பர் கொடுத்தாங்க எனக்கு, பேப்பர் திருத்துறதுக்கு, குவார்ட்டர்லி பேப்பர். அப்போ நான் அதை வாங்கிட்டு வந்து அந்த பேப்பர்களை திருத்தும் போது நான் சொன்னேன், அடுத்து வந்து நான் போயிட்டு நான் வந்து குழந்தைங்களுக்கு பாடம் எடுக்காமல் இப்படி லீவு போட்டு நான் பண்ண மாட்டேன். ஒன்று நான் வேலைக்கு போகணும்னா என்னை விட்டுருங்க, நான் போய் வேலை செய்கிறேன், பிரச்சனை இல்லை. இல்லையா நான் வந்து இந்த மாதிரி லீவ் போட்டு இருக்க மாட்டேன்னா, இல்லை பரவாயில்ல, ஆண்டவர் கொடுத்த வேலையை நீ பாரு, தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்துன்னு என்னை அனுப்பிச்சி வச்சாங்க. கர்த்தர் உண்மையிலேயே ஒவ்வொரு நாளும்
அரசாங்க அதில் எழுதியிருக்கும். இதை என்ன எழுதியிருக்கும் தெரியுமா? அரசினர் மேல்நிலை பள்ளி அப்படின்னு எழுதியிருக்குமா. அதுக்குள்ளே நான் கால் வைக்கும்போது உண்மையில் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு கண்ணீரோட நன்றி சொல்லி நான் உள்ளே போவேன். எனக்கா எனக்கா எனக்கு கிடைச்சதா? எனக்கு கவர்மெண்ட் வேலையா? ஏன்னா அவ்வளோ ஆச்சரியம். உண்மையிலேயே இந்த ஊழியத்தை ஆண்டவர் சொன்னது போல, இந்த ஊழியம் என்னோட ஊழியம் அப்படின்னு அவர் சொன்னதுனால, ஆண்டவரே உம்மோட ஊழியத்தில் நானும் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி நான் அதற்குள்ளே நான் போனதுக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்த கிஃப்ட்டு தான் இந்த. இதில் என்ன தெரியுதுன்னா, அவரால் அவருடைய சித்தம் செய்பவர்களுக்கு எந்த நிலைமையும் மாற்றி அவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியுன்றது இதிலிருந்து தெரியுது. நிஜமாக அங்கே நிறைய பேர் கவர்மெண்ட் வேலைக்கு கேட்டு இப்போ ஜெபிக்க வருவாங்க சின்ன பிள்ளைங்க. நான் சொல்லுவேன், நான் செஞ்ச தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. ஏன்னா என்ன கர்த்தனுடைய அழைப்பின் சத்தம் எனக்கு அப்போ கேட்கல. எத்தனை பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். அவங்களாம் ஆமான்னு நான் கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. ஆம் பிரியமானவர்களே, நம்மை கொண்டு தேவன் என்ன செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறாரோ அதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கும்போது நமக்கு நிச்சயமாகவே நமக்கு ஆசீர்வாதம் வந்து சேரும். நம்பவே முடியாத ஒரு கவர்மெண்ட் வேலை கனவு அப்படின்னு நான் விட்டு தள்ளி அழுத ஒரு காரியத்திலிருந்து கர்த்தர் எனக்கு அதை கொடுத்து என்னை ஆச்சரியப்படுத்தினார். அந்த சம்பளத்தை ஒவ்வொரு முறையும் போடும்போதெல்லாம் எல்லார் கையிலையும் கார்டு இருக்கும். அப்போது என் பையன் என் பொண்ணு எல்லாம் வேலைக்கு வந்துட்டாங்க. என் பையன் என் பொண்ணு என் வீட்டுக்காரர் எல்லார் கையிலையும் ஏடிஎம் கார்டு இருக்கும். அப்போது அது என் கையில் இல்லாமல் இருந்தது. கர்த்தர் அதையும் எனக்கு கொடுத்து என்னை ஆசீர்வதித்தார் பாருங்க. உண்மையிலேயே என் பேர பிள்ளைங்களுக்கு நிறையா வாங்கி கொடுத்தேன், சந்தோஷப்பட்டேன். ஆச்சரியமான வகையில் கர்த்தர் என்னை நடத்தினார். உண்மையில் எனக்கு அரசாங்கத்து வேலை கிடைச்சதுக்கு காரணம் ஜீசஸ் கால்ஸ் தான். அதில் ஊழியம் வேலை அதில் ஆத்மார்த்தமாக அதில் வேலை செய்கிற வாலண்டியர்ஸாக இருக்கட்டும், இல்லை அதில் வேலை செய்கிற ஊழியக்காரங்க வேலை செய்பவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே தேவனுடைய சித்தப்படி அங்கே வர்றவங்க தான். தேவனோட சித்தத்தை மீறி யாரும் அங்கே வேலை செய்யவும் முடியாது. அப்படி செஞ்சாலும் அங்கே நிலச்சிருக்கவும் முடியாது. இது மனிதனோட ஊழியம் அல்ல, இது கர்த்தருடைய ஊழியம். ஒரு மனுஷன் இத்தனை ஜெபக்கோபுரத்தை கட்ட முடியுமா? எப்படி முடியும்? எப்படி முடியும்? கர்த்தர் 6 லட்சம் ஜனங்களை மோசேயா வழி நடத்திட்டு போனார் இல்லையே. தேவன் பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் இருந்து அவர் நடத்தினார் ஜனங்களை. மோசையை சும்மா தலைவனாக வைத்தார். அதுபோல டிஜிஎஸ் ஐயாவையும் அந்த குடும்பத்தையும் அவங்க தேர்ந்தெடுத்துட்டு கர்த்தர் இந்த ஊழியத்தை நடத்தினார். இதற்கு எந்த எதிர்ப்பு வந்தாலும் அது உலகம் அழியும் வரை, இயேசு கிறிஸ்து வருகை இருக்கும் வரை அது நடந்தே தீரும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் இருக்குது ஜெபகோபுரம். அதில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 24 மணி நேரங்களும் இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு, எத்தனை பெரிய ஸ்லாக்கியம் பாருங்கள், ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கங்கே இருக்கிற இடங்களில் இது ஒரு அடைக்கல பட்டினமாக இருக்கிறது. அழுகையோடு வருவாங்க, கண்ணீரோடு வருவாங்க, சந்தோஷமாக போவாங்க. அது வியாதியோடு வருவாங்க, விடுதலை ஆகிட்டு போவாங்க. பிசாசின் பிடியிலேருந்து வருவாங்க, அங்கே ஜெபிக்கிறதுனால அவங்க விடுதலையோடு போவாங்க. இது கர்த்தருடைய ஊழியம். இதை யாரும் லேசாக நினைக்காதீங்க. இதுக்கு விரோதமாக யாரும் நான் என்ன வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் மாற்றிக்கிங்க. ஏன்னா நானும் அப்படி நினச்சவ தான். ஆனால் அதோடு நான் இணைந்து நான் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதோடு இணைந்து பயணிக்கும் போது தான் அது எத்தனை பெரிதான மகத்துவமான ஒரு ஊழியம்ன்றதை என்னோடய வாழ்க்கையில் நான் புரிந்து கொண்டேன். பிரியமானவர்களே, உண்மையிலேயே எல்லாவற்றுகளையும் பெரிதான ஊழியம் என்னென்னா நான் ஜீசஸ் கால்ஸ் நடத்துகிற ஊழியம் தான் இன்றைக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எல்லாருமே அவங்களுக்கு என்ன ஒரு வேதனை இருக்கோ, கவலை இருக்கோ, ஏதோ ஒரு பிரச்சனையா பாருங்கள். அன்னைக்கு இவர் கேட்டார், நீங்கள் எங்கே பாருன்னார். அதுபோல் போய் பாருங்கள். ஒன்றும் இல்லை, நான் ஜீசஸ் கால் ஒரு நாளைக்கு ஜீசஸ் கால்ஸ் ஊழியத்தில் முடிச்சுட்டு நான் எங்கள் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். அப்போ எங்கள் காம்பவுஸில் இருந்த ஒரு சகோதரி, அவங்களுக்கு அப்போ தான் அவங்க வீட்டுக்காரர் இறந்துருந்தார். அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலையை என்ன பண்ணிட்டாங்க, வேலையை தூக்கி அடிக்கிறாங்க. வேறு இடத்துக்கு இடமாறுதல்ல அவங்க பேர் வந்துருச்சு.
கணவர் இறந்து 1 மாதம் கூட ஆகலை. இப்போ இந்த வேலைன்னா கையில் ஒரே ஒரு குழந்தை, அவங்களுக்கே வயசான பிறகு தான் அந்த குழந்தை பிறந்தது. இப்போ அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு கணவர் இல்லாமல் தாய் தகப்பன்லாம் ரொம்ப வயசானவங்க. அப்போ எப்படி நான் போய் இன்னொரு இடத்துல இருக்க முடியும்னு சொல்லிட்டு நான் எதிர்க்க வரும்போது என்னை பார்த்து ஒரு கேள்வி அவங்க கண்ணீரோடு சொன்னது என்னென்னா, இந்த இறைவன், இந்த கடவுள் ஏன்பா என்னை இப்படி சோதிக்கிறாருன்னு சொன்னாங்க. அவங்க இந்து தான். அப்போ அவங்க சொன்ன வார்த்தை, என்னை கடவுள் ஏன் இப்படி சோதிக்கிறாருன்னு தெரியலையே அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க. இதோ இந்த ஜீசஸ் காலத்தில் போய் ஒரே ஒரு ரெக்வஸ்ட், ஒரு சின்ன விண்ணப்பம் எழுதி கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு வாங்க, கர்த்தர் அற்புதம் பண்ணுவாருன்னு சொல்லி அனுப்புனேன். உண்மையிலேயே அவங்க அதை ஏற்றுக்கொண்டு, ஏன்னா அப்படி இக்கட்டான நிலைமை, இதுலனாலும் ஒரு விடுதலை வந்துடாதா, இவங்க சொன்னாங்களேன்னு இல்லை, நமக்கு விடுதலை வந்துடணுமே, நம்ம மாறி போயிடக்கூடாது, எப்படி போக முடியும்? இது இங்கேருந்து ஸ்ரீபெரும்புதூரில் வேலைக்கு போகிறவங்க, இங்கேருந்து 1/2 மணி நேரத்தில் 3/4 மணி நேரத்தில் வேலைக்கு போயிடுவாங்க. எங்கேயோ மாற்றி அடித்தா எப்படிடா போவோன்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் எழுதிட்டு கொடுத்துட்டு வந்தாங்களாம். அடுத்த மாதமே இவங்களுக்கு யார் மாறுதல் போட்டதுன்னு சொல்லி அந்த ஹெச்எம்ஏ அந்த போட்டவங்களே கூப்பிட்டு திட்டி அந்த மாறுதலை கேன்சல் பண்ணி இன்றைக்கும் அவங்க அதே ஸ்கூலில் தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அல்லேலூயா! அற்புதம் யாரால நடந்தது? இயேசு கிறிஸ்துவனால நடந்தது. எங்கே நடந்தது? ஜீசஸ் காலத்தில் நடந்தது. ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்தில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் ஜனங்கள். நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்களுக்கு அருகில் இருக்கிற எந்த ஊரில் நீங்கள் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் சென்னையில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும், இந்தியாவில் எங்கே இருந்தாலும் சரி, அருகில் இருக்கிற ஜெபகோபுரத்துக்கு போங்க. அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீங்கள் ருசித்து பார்ப்பீர்கள். கர்த்தர் மெய்யாகவே இது இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்தினுடைய ஊழியங்கள், இது கர்த்தருடைய ஊழியம். காட் பிளஸ் யூ.